பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். திருமலை கோயில் இருக்கு. ஸோ அது ஒரு முருகர் கோயில். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவாங்க. எனக்கு அதில் எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ செம்மையான எமோஷனல் ஆகுது. பயங்கர டிசப்பாயிண்டடுங்க இந்த ஒரு விஷயத்துல. Hey guys, this is Vaishnavi. Welcome back to my channel V3 Day Book. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ எஸ், இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ நாங்கள் பேசிக்காக ஃப்ரைடே வந்து முருகர் கோயிலுக்கு போவோம். லாஸ்ட் கொஞ்ச நாளாக போக முடியல. ஸோ வந்து இப்போ இன்னைக்கு நாங்கள் போகிறோம். சரி, அதான் ஓகே, அது ஒரு விளாகாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ப்ளஸ் இங்கே வந்து நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். திருமலை கோயில் இருக்குது. ஸோ அது ஒரு முருகர் கோயில். ஆக்சுவலி அந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அங்கே போனாலே, ஒரு பாசிட்டிவ் வைப்பு. சரி ஓகே, நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களே அப்படியே ரிச்சுவலாக கூப்பிட்டு போவாங்க. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிச்சுவல் டூர் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlog எடுக்கிறேன். ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நானே ஒரு பொண்ணாகிய நானே வந்து நான் ரெடி ஆயிட்டேங்க. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ரெடி ஆகல. அவர் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல போதில் சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் உங்களுக்கும். அந்த மாதிரி நம்மளாம் இப்போ எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் வந்து எப்பவுமே முருகர் தாங்க. நான் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் கடவுள்லாம் நான் அவ்வளோ கும்பிட மாட்டேன். பட் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அந்த கஷ்டம் வர்றப்பதான் அந்த சாமி பக்தி தன்னால சேர்ந்து வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சோதனை பயங்கர இதாயிட்டேன். நான் நிறைய டைம் நினைப்பேன், சரி ஓகே இன்னைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன். பட் எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கும், போகவே முடியாது. ஸோ அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஓகே இன்னும் முருகர் வந்து நம்மளை கூப்பிடல, அவர் கூப்பிடணும், அவர் கூப்பிட்டாதான் நம்மளால போக முடியும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. கனவுலலாம் நான் கோயிலுக்கு போகிற மாதிரியே வந்துச்சா, சரி ஓகே நம்ம பேசாமல் கோயிலுக்கே அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதான் நான் என்ன நினைப்பேன், ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட அப்படின்னா அவரா நம்மளை கூப்பிடணும், அப்பதான் நம்மளால அந்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும், போகவே முடியும். அதர்வைஸ் நம்ம என்னதான் நினைச்சாலுமே நம்ம போக முடியாது அப்படிங்கிறத நான் பயங்கரமா பிலீவ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டாயா? ஒரு வழியா நான் வந்து கூட்டிட்டு வந்தேன். கண்டிப்பா உங்களை காமிக்கதா? ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவாங்க. எனக்காக நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சொல்லுங்க. அவள் உலக அழகியே பாடுறே இக்னோர் மை வாய்ஸ். வாங்க போலாம். ஸோ ஆக்சுவலி என் பையன் பார்க்குறான், இது என்ன இது பாட்டிக்கு பேசிட்டு இருக்கு அப்படின்னு. சரி வாங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ எஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்கு. நான் இந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். ரோடோட எண்ட்ல தான் கோயில் இருக்கு. போற வியூவே செம்மையா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? போகிறது ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கங்க, நீ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி நீ ஸ்வெட் ஆகி நீ வந்து உடம்ப வந்து கஷ்டப்படுத்திக்காத அப்படின்ட்டு. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கே ரவிக்குமார் நீ. சத்தியமா அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து நீ உருண்டு போய் மேலே ஏறுறதுக்குள்ள விடிஞ்சிரும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து ரோட் சைட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ டிமோட்டிவேட் பண்றாங்க. நம்மளும் ஒரு நாள் உடம்ப வேலை செய்யணும். சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரோட் சைடில் கூட்டு போய் காட்டுறேன். ஆக்சுவலி அதில் போகிறதுல வந்து இன்னும் வந்து செம்மையாக இருக்கும். அந்த வியூவெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்களேன், செம்ம சீனாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம்.
எஸ் இப்போ வந்து ஆக்சுவலி மேலே மேலே போகிறதுக்கே இன்னும் 2-3 ரவுண்ட் இருக்கு. பிடிங்க, இன்னும் 2-3 ரவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதுலேயே நான் உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறதுக்காக நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஸோ அது எங்கள் வண்டி இதுதான் பாருங்களேன், இந்த இதை பாருங்களேன். இத்தனைக்கும் ஒரு ரவுண்டு தான், 3 ரவுண்ட் அப்படியே போகும். அதில் ஒரு ரவுண்டில் தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி இருக்கு பாருங்க. ஓ செம்மையான வியூங்க. ஸோ ப்ளீஸ் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தென்காசி சைட்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 monthஸில் சீசன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்தீங்க அப்படின்னா திருமலை கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னாலும் என் வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸில் கொஞ்சம் ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ வாங்க, இந்த கோயில் இந்த ஸ்டெப்ஸோடி வந்தோன்னா இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம். உள்ளே வந்து ஃபோன் வந்து அலௌட் கிடையாது. ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எஸ், ஆக்சுவலி இப்போ நான் வந்து சாமி வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து வீடியோ அலௌட் இல்லை. ஸோ அதனால் பேசிக்காக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்னைக்கு வந்து யாருமே இல்லைங்க. இன்னைக்கு வந்து அப்படி தான் பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று பார்க்கலாம் போல். அதுதான் எனக்கு தோணும். என்ன அப்படின்னா, நமக்கான நம்மளை கூப்பிடுறப்ப தான் அந்த டைமில் போய் நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, கூட்டமே இருக்காது, நிம்மதியாக பார்க்கலாம். ஸோ அந்த டைமுக்காக தான் நான் அவனை கூப்பிடல அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியே எனக்கு இருக்கும். நான் போய் முன்னாடி நின்னாலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிறாது. ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. அது அப்படிதாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறத்துலேருந்தே அப்படி தான். நான் போய் சொல்லிடுவேன், நான் எனக்கு எவ்வளோ கஷ்டம் எல்லாமே இருக்குது, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன், நீ பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிரகாரத்தவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பயங்கரமா ஸ்பேஷியஸான ஒரு இது. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்களே பார்த்தாலே தெரியும். எஸ், பயங்கர பெருசுங்க. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எனக்கு இந்த திருச்செந்தூர்லேயும் இந்த திருமலை கோயிலையும் செம்மையான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். அது தெரில, அது நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டாக சில இதை வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன் எனக்கு அது ரெண்டும். ஸோ எஸ், இப்போ போய் நம்ம கோயிலுக்கு வந்தால் புளியோதரை இல்லாமல் எப்படி? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அஃப்கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து புளியோதரை தான் சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ வந்து புளியோதரை வாங்கினோம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வாய் தாங்க வச்சோம். இதுக்கு சும்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா பயங்கர டிஸப்பாயிண்டட். கொஞ்சம் நல்லா கொடுக்கலாங்க. எவ்வளோ இது? எவ்வளோ? 30 ரூபாய் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். பயங்கர டிஸப்பாயிண்டடுங்க இந்த ஒரு விஷயத்தில். நம்ம கோயிலுக்கு வந்தாலே நல்லா ஆசையாக சாப்பிட்றதே புளியோதரை தான். அதுவே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரகாரம்லாம் சுற்றிட்டு சத்தியமாக வாயிலே வைக்க முடியாத ஒரு 2 விஷயத்த வந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியல. தூரதாக போட்டோம். அந்த சக்கரை பொங்கல் சொல்லி வாங்கினோங்க. அதுக்கு அவங்க சுகர் சிரப்பே கொடுத்துடலாம். ஏன் சக்கரை பொங்கல்னு அதுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரில. புளியோதரை அதை விட பயங்கர வெஸ்டான ஒன்று. எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து அந்த கோயில் வந்தாலே அதை தான் வந்து மெயினாக இது பண்ணி சாப்பிடுவோமா. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் டன்னா இருக்கணும். அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அது பயங்கர டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், இன்னையோட ஃப்ரைடேயோட விலாக் வந்து முருகரோட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் விலாகே வந்து முருகர் கோயில் போகிறது அந்த மாதிரி தான் போகணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து அதை போட முடியல. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் வைஷு அண்ட் முருகர்.